வெல்கம் டு ஹைடெக் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நோ குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு வேக்யூம் கிளீனரோட டெமான்ஸ்ட்ரேஷன் அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காக வந்துட்டு நான் ஒரு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சார் வந்துட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம யுரேகா ஃபோர்ப்ஸோடைய டெமான்ஸ்ட்ரேஷனும் அவருடைய இன்ட்ரடக்ஷனும் நம்ம எடுத்துடலாம். அவருடைய நேம் வந்துட்டு அஜய் குமார். அவரை நான் இப்போ இன்ட்ரடக்ஷன் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் நம்ம பார்க்கலாம். மிஷினோடைய மாடல் எல்லாமே வந்துட்டு சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், டெமான்ஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு காட்டுவார். ஓகே, இப்போ நம்ம சாரை இன்ட்ரடக்ஷன் பண்ணிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இது பார்த்தீங்கன்னா யுரேகா ஃபோர்ப்ஸில் வந்து ஃபோர்ப்ஸ் செலக்ட் WX2ன்ற மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ கிளீன் WX2 இருந்தது. அது வந்து அப்டேட் வெர்ஷன் இந்த ஃபோர்ப்ஸ் செலக்ட் WX2 மாடல். இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த மிஷின் வாங்கி நான் வந்துட்டு 1 வீக்கு மேலே ஆகுது. நான் உங்களுக்கு வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும், அன்பாக்சிங்கும் அப்படியே வந்துட்டு சார் இருக்கும்போதே காட்டணும் ஃப்ரீயாக அப்படின்றனால தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மிஷின் ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு சார் சொல்லுவார் உங்களுக்கு. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,500 வரும். நம்ம ஆஃபரில் இங்கே மேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,790 கொடுக்குறோம். எதுக்கு சார் அந்த ஆஃபர் எனக்கு கிடைச்சது? இது வந்து ஸ்டால் ஆஃபர் மேம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டாலில் வந்து புக் பண்ணதுனால இந்த ஆஃபர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய கம்பெனியுடைய நேம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுரேகா ஃபோர்ப்ஸ் கம்பெனி. இதில் வந்து ஃபோர்ப்ஸ் செலக்ட்னு இருக்குது. இதனுடைய மாடல் நேம். இந்த வெர்ஷன் வந்துட்டு 2023 இதுதான் மேம். ஓகேங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் செலக்ட் WX2. ஓல்டு வெர்ஷன் வந்து ஹீரோ கிளீன் WX2. அதனுடைய அப்டேட் வெர்ஷன். ஓகேங்களா? இந்த மூலயமா வந்து நம்ம வீடு, காரு, நம்ம அனைத்துமே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டரை அடிக்கிறதுலேருந்து தர ட்ரையாக பெருக்கிற வரைக்கும், மாஃப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கிடைச்சிருது. ஹோம்க்கு ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் தான் இருக்குது மேம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைபர் பாடி. கீழே வந்து வீல் இருக்கிறதுனால நம்ம தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. இழுத்துட்டு போனால் கூடவே வந்துட்டு இருக்கும் மேம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 8 kg வரைக்கும் டஸ்ட் கெப்பாசிட்டி இருக்குது. ரோபோட்டிக்ஸ் வாங்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளானாக இருந்துச்சு. சார் என்ன சொன்னாருன்னாக்கா, இது வாங்கும் போது நம்ம வந்துட்டு ஒட்டடை அடிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த மிஷினை செலக்ட் பண்ணேன். சார் நீங்கள் வந்துட்டு ரோபோட்டிக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா இப்போது? இல்லை மேம். இல்லைங்களா? ஓகே, இந்த மிஷினுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே மேம். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைபர் பாடி. இது வந்து நம்ம பக்கெட் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மலாக துணி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் மேடம். இதில் 8 kg வரைக்கும் டஸ்ட் கெப்பாசிட்டி மேடம். அதுபோல் 8 லிட்டர் வரைக்கும் வாட்டர் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டஸ்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பேக் போட்டுக்கணும். இது வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்காக. ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி, வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா? அவங்க வந்து டஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒட்டரை அடிச்சுனாலே வீசிங் ப்ராப்ளம் வந்துடும், கொஞ்சம் அப்படியே தும்மல் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் வந்து நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த எஃபெக்ட்டும் வராது மேடம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் மோட்ரு இது உள்ள இருக்குது, சேஃப்டியாக இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளம் இருக்காது. இதுவும் ஒரு சேஃப்டிக்காக ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். 2 பக்கம் லாக் இருக்குது. லாக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 மீட்டர் ஒயர் வந்துடும் நமக்கு. ஃபஸ்ட்டாக ஒரு எல்லோ கலர் எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் கலர் எண்டிங் பாயிண்ட் இருக்கும். நம்ம எல்லோ கலர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் மேடம். இது இருக்குது இல்லைங்களா? அது வரைக்கும் எடுத்துக்கலாம். சார் மிஷின் வந்துட்டு வெயிட்டாக இருக்குமா, வெயிட்லெஸ்ஸாக இருக்குமா? ஏன்னா வந்துட்டு ஏஜ்டு பீப்புளும் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம் மேம். ஏன்னா நான் கீழே வந்து வீல் கொடுத்துருக்கனால எல்லாமே ஆல் இன் ஆல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 kg ஈஸியாக எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஒயரெல்லாம் நம்ம சுற்றி எல்லாம் வைக்க தேவையில்ல. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா டேரெக்டாக உள்ள போயிட்டே இருக்கும். நம்ம இப்போ லைன் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலர் லைட் வரும் சார். ஓகேங்களா? இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். இப்போ ஆஃபில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆன் லைட்டாக இப்போ ஆன் பண்ணுறோம். இப்போ நம்ம மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு இருக்குது. நம்ம இது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மிடில். இது வந்து ஃபஸ்ட்டு. இது நமக்கு ஹெவியாக வேணால் ஹெவியாக வச்சுக்கலாம் சார். இது லாஸ்ட் வந்து இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு ஃபில் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் காமிக்கும். இல்லை எதுனா அடைச்சினாலும் நமக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் காமிக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஆன் பண்ணுறோம். இண்டிகேஷன் காமிக்குது. இப்போ வந்து நம்ம அக்சசரிஸ் பார்ப்போம். இது கூட ஒரு ஓஸ் கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்துட்டு வீடியோ வந்து லென்த்தியாக போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் இது மிஷினை பற்றி வந்துட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக போனாலுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள்.
இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம நல்லா எவ்வளோ யூஸ் பண்ணாலும் நமக்கு டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்காது. நம்ம வந்து கத்தி எடுத்தோ இல்லை பிளேடு எடுத்து அறுத்தா மட்டும் தான் டேமேஜ் ஆகும். இல்லை வேறு எப்படி பண்ணாலும் டேமேஜ் ஆகாது. நம்ம ஹார்டாக எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு செக்ஷன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும். தண்ணி, டஸ்ட்டு ப்ளஸ் வாட்டர் எல்லாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர். இப்போ பார்த்தீங்கன்னா மெஷோரில் இருக்க டஸ்ட்டு இல்லை வெளியே வந்து கிரில்ல இருக்க டஸ்ட் ஊதி வெளியே அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம செக்ஷனில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அக்சசரிஸ். நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பழுப்பு கொடுத்துரும். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம சீலிங் எல்லாம் ஹைட்டாக இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக. இப்போ நம்ம 2 யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வேணும்னா மட்டும் எக்ஸஸாக இது போட்டுக்கலாம் சார். இந்த நாப் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், கையில் தூக்கிட்டு இருக்க முடியுமா, அதுக்காக வந்து இந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க சார். இப்படி வச்சு ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி ஒர்க் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒர்க் பண்ணிவிட்டு டெய்லியும் எடுத்து அப்படியே நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மூலையில் வச்சிடலாம் சார். ஆமாம் சார், இதில் ஒரு சுற்றி நம்ம இப்படியே நார்மலாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். இது வந்து அக்சசரி கிட்டு சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 அக்சசரிஸ் வந்துடும். ப்ளஸ் இது ஒரு 3 பழுப்பு வந்துடும். மொத்தம் 16 அக்சசரிஸ் வந்துடும். இதில் 13 இருக்குது மேம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோர் ப்ரஷ் சார். இதுலேயே நேமும் இருக்கும், ஃப்ளோர் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு நேம் இருக்கும். ஓகேங்களா? இது ஃப்ளோருக்காக நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றேன். இது அக்சசரிஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட்டு, பெட்டு, பெரிய பெரிய பெட்ஷீட்டு, அதில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்னு இதுலேயே நேம் இருக்குது சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸி கிளீனர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்காகனா செல்ஃபு, ஸ்லாப்பு, அதுக்கு மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் நம்ம கீழே எடுத்துக்கலாம், மேலே ஏறி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இது நார்மலாக அது பெண்டிங் எல்போ ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் மேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் கிளீனர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒட்டர் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி டைல்ஸில் கார்னரில் இருக்கிற டஸ்ட் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற டஸ்ட்டு நம்ம கையில் எடுத்தோம்னா சப்போஸ் குண்டூசி எதுனா இருந்தால் பொத்த ஆரம்பிச்சிடும். இதில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் கிளீனர் சொல்லிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சர்ஃபேஸ் கிளீனர்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் கிளாத்தால் எங்கே க்ளீன் பண்ணுறீங்களா வீட்டில், அது எல்லாமே இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். இது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 in 1. இந்த பக்கம் வந்து நம்ம கிளாத்தால் க்ளீன் பண்ணுறது எல்லாமே இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குஷன், பெட்டு, ஷோஃபா, நெக்ஸ்ட் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் டாய்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இதில் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த பக்கம். இப்போ இது நார்மலான. ஓகே சார், நீங்கள் வெள்ளூரில் இப்போ பண்ணுறீங்க, எந்தெந்த ஊருக்கெல்லாம் உங்களால் பண்ண முடியும்? வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், வேலூர் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ராணிப்பேட்டை எல்லாமே நம்ம தான் மேம் பண்ணுறோம். ஒரே ஆஃபீஸு சத்தோச்சாரில் இருக்குது மேம். ஆர்டி ஆஃபீஸ் ரோட்டில் இருக்குது. இங்கேருந்து திருவண்ணாமலை ஃபுல்லாக நம்ம தான் சப்ளை பண்ணுறோம். அதுபோல் இங்கே ஊத்தங்கரை வரைக்கும் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். திருப்பத்தூர் ஊத்தங்கரை வரைக்கும் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கம் அரக்கோணம் வரைக்கும் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். செங்கம், செய்யாறு அது தாண்டியும் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கம் வந்து சித்தூர் பார்டர் வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆந்திரா பார்டர் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே சப்ளை ஓகே. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பாருங்கள். ஓகே மேம். இது எதுக்காகனா நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் பூச்செல்லாம் வராமல் இருக்கு. இது ஓப்பன் பண்ணிட்டு நாப்தலின் பால்ஸ் 2 பால்ஸ் இது உள்ள போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பர்ஃப்யூம் ஏதாவது பிடிச்சிருந்தா அந்த பர்ஃப்யூம் வந்து ஸ்மெல் அது வந்துட்டு நல்லா கொடுக்கும். ஆமாம் மேம், ஸ்மெல் வந்து நமக்கு வெளியே நல்லா வரும். இது ஓப்பன் ஒரு பர்ஃப்யூம் ஏதாவது பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு கிளாத் எடுத்துட்டு, காட்டன் கிளாத் எடுத்துட்டு அதில் நினச்சி இது உள்ள போட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மேம். அதுக்காக வந்து இந்த அக்சசரிஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. பச்சை கற்பூரம் இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது போட்டு பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டிஃபிஷியலாக போகிறத விட நம்ம வந்துட்டு கொஞ்சம் டிவைனாகவும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இது வந்து கிரில் கிளீனர். இந்த நம்ம கிரில் இருக்கு இல்லைங்களா, ஜன்னல், விண்டோஸ் அந்த கம்பிங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே டோருடைய கிரில், எல்லா கிரிலுக்கும் இது க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடியும் வந்து கிரில் இருக்கும், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ செல்ஃபு, ஸ்லாப் மேலே இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொட்டேட் பண்ணிக்கலாம், எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இதெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இப்போ லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக வந்து ஒரு ப்ரஷ் தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து லேப்டாப், கீபோர்ட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ். இதுலேயே நேமும் இருக்கும் நமக்கு என்னென்ன க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்கு சொல்கிற இடத்துலலாம் அந்த பூச்செல்லாம் உள்ளே போய் கூடு கட்டிட்டு இருக்கும். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய மோஸ்ட்லி எல்லா அக்சசரிஸுமே நேம் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆமாம் மேடம், எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பலூன் நம்ம ஹேர் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ளோயர் போட்டு பலூன் ஹேர் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கண்ணாடி கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாரி எதுனா இருந்தால் கூட அதில் டஸ்ட் எதுனா ஒட்டிட்டு இருந்தால் கூட இது போட்டு எடுத்துக்கலாம். ஓகே. ஆல்நாள் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோர் வந்து மாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைஃபர் தான், எந்த கண்ணாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த டேமேஜாக ஆகாது, கீறல் விழாது, நம்ம டைல்ஸ் எதாவது பாதுகாப்பாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஸ்ப்ரே ஜார்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வால் டைல்ஸ் எல்லாம் தண்ணி தெளிக்க முடியாது இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் எல்லாம் வச்சுருப்போம், அதுக்கு வந்து நம்ம மருந்து தெளிக்கணும் அப்படின்னாலும் இதில் ஊற்றி மருந்து தெளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணணும், பெயிண்ட் பண்ணுறதுக்கும் இதில் நம்ம ஃபில் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது ஆல் இன் ஆல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கான இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாம் உள்ளே ரிட்டர்ன் போகாமல் இருக்காது. இங்கே வந்து நான் ரிட்டர்ன் வால்வும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை எடுத்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். வாட்டர் கிளீனரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இல்லைங்களா, டேப் வந்து ஒரு பழுப்பு எடுத்துன்னு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ டேப் ஓப்பன் பண்ண உடனே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நம்ம இங்கேருந்து ப்ளோயர் கொடுக்குறோம். ப்ளோயர் கொடுத்தப்போ காற்று மூலயமா நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். அதுக்காக இந்த அசசரிஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ ஒரு அசசரிஸை பார்த்துருவோம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்டு இப்போ நம்ம இந்த பழுப்பை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இதே நம்ம நின்றுட்டே பெருக்கிறதுக்காக, ஏன்னா ரொம்ப பேருக்கு குடிஞ்சா இடுப்பொலி எல்லாம் வருது இல்லைங்களா, அதனால எவ்வளோ ஹைட் வேணுமோ, இப்போ சப்போஸ் 3 வேணும்னா 3 ஹைட்டாக இருக்கவங்களுக்கு 3 போட்டுங்க, இல்லை கொஞ்சம் மீடியமாக இருக்கவங்களுக்கு 2 போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரஷ். ஓகேங்களா. இது நார்மலாக ஹேர் லேப் தான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் பிடிச்சிடுறீங்க. இந்த ஆரஞ்சு வந்து நம்ம ரன்னிங் பாயிண்ட், இங்கே தான் கையை வச்சு பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிக்கிட்டு அப்புறம் பேக் நெக்ஸ்ட் வந்து கார்பெட் கிளீனர். இது வந்து ஸ்டீல் இருக்கும், அதனால வந்து கார்பெட் பெட் எல்லாத்துமே யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ஷீட்டுக்கு யூஸ் பண்ணி கார்பெட் கட்டலாம். எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே அதே எடுத்து நம்ம சோஃபாவுக்கு யூஸ் பண்ணலாம். என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. கார்னர் கிளீனர் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் டிகிரியாக யூஸ் பண்ணிக்கிறோம். எங்கே வாட்டர் இருக்கோ நம்ம ஃபுல்லாக கார்னர்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூடெல்லாம் நினைட்டு இருக்கோம், இந்த ஸ்பைடர் சூடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேலே எங்கே இருக்கோ எல்லாமே இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து உள்ளே க்ளீன் பண்ண முடியல, சோஃபா எல்லாம் க்ளீன் பண்ண முடியல, இதை வச்சு நம்ம ஈஸியாக உள்ளே இருக்கிறத நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதுதான் ஃப்ளெக்ஸி கிளீனர். இது 2 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த ஃப்ளெக்ஸி கிளீனர் எதுக்காகனா, நம்ம சப்போஸ் வந்து செல்ஃப் இருக்குது, ஸ்லாப் இருக்குது, அதுக்கு மேலே இருக்க டஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நம்ம கைக்கு இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, சேர் போட்டு ஏறி மேலே போய்ட்டு க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்காக இதை எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் ஃபேன் மேலே க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இப்படி போயிட்டு மேலே இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கீழே அப்படியே ஃபேனில் வந்து கீழே எடுக்கணும், அதாவது கார்னர் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷ்ஷும் போட்டுக்கலாம். இந்த ப்ரெஷ் இன்னும் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ டேங்க்ல வந்து தண்ணி இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இப்போ இதுதான் டேங்க்னு வச்சுக்கலாம். இப்போ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுட்டு நம்ம டேங்க் உள்ளெல்லாம் இறங்குறாரு விட்டுட்டு சும்மா இப்படி தேய்ச்சிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி தேய்ச்சிட்டே போயிடும். ஓகேங்களா. ஆமாம் சார். சால்ட்டு இந்த மண்ணெல்லாம் கீழே போய் தங்கிடும். நெக்ஸ்ட் இந்த ப்ரெஷ்ஷை மட்டும் நம்ம அப்படியே திருப்பிக்கலாம், நேராக ஆக்கிக்கலாம். நேராக ஆக்கிட்டா அடியில் எப்படி நிற்கும் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி தேய்ச்சிக்கலாம். அது இப்போ தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து கீழே ஒரு குடம் தண்ணி மட்டும் விட்டுட்டு மீதெல்லாம் நம்ம டேப் மூலமா எடுத்துட்டு மீதி அடியில் இருக்கிறது மட்டும் நம்ம
இதில் கலெக்ட் பண்ணி அப்படியே வெளியே அவுட் பண்ணிக்கலாம் சார். இப்படி போட்டு தேய்ச்சிக்கலாம், நம்ம டேங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆளுநாள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்னொன்று யூஸ் பண்ணலாம். இப்போ செல்ஃபு ஸ்லாப் மேலே வந்து நம்ம ஏறி துடைக்க முடியாது இல்லைங்களா, அங்கே வந்து இந்த ஃப்ளெக்ஸி கிளீனர் ஆட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் சார். இப்படி போட்டுட்டு ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் சார். உங்களுக்கு மேலே இருக்கிற டஸ்ட்டும் ஃபுல்லாக அப்சர்வ் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வால்லையும் டஸ்ட் இருக்கும். வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டஸ்ட் இருக்கும். அது எப்படி டஸ்ட்டு போகும்னா, நம்ம நார்மலாக கீழே வர டஸ்ட்டு, ஃப்ளோரில் வர டஸ்ட்டு ஃபேன் போடும்போது ஹேர் சுற்றிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாகவே பறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சுவாசிக்கும் போது அதில் இருக்கிற டஸ்ட்டும் சேர்ந்து உள்ள போகும். அதே நம்ம வாலுக்கு அப்புறம் ஃபேன் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிடும் வாலில். அதுவும் நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ மேலே இருக்கிற டஸ்ட்டுன்னா நம்ம இப்படி போட்டு தேய்ச்சிக்கலாம். ஓகேங்களா. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல் சர்ஃபேஸ் கிளீனர்னு ஒரு ப்ரஷ் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அசசரிஸ் வைக்கிற இடம். ஓகேங்களா. எதில் வேணுமோ அதில் வச்சுங்க. முக்கியமாக அதிகமாக வந்து இந்த ஆல் சர்ஃபேஸ் கிளீனர் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இதுக்கு ஆல் சர்ஃபேஸ் கிளீனர்னு சொன்னாங்க. எல்லா இடத்தையும் வந்து சுத்தம் பண்ணுற ஒரே மிஷின் ப்ரஷ். இப்போ நார்மலாக இப்போ வால் வேணுனாலும் நீங்கள் வால் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எவ்வளோ ஐடி வேணாலும் நம்ம ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெஷ் டோர். நெக்ஸ்ட் மெஷ் டோர் க்ளீன் பண்ணுறதுல நம்ம நார்மலாக இங்கே போட்டுக்கலாம். இது இருக்கு இல்லைங்களா, இது இப்போ க்ளோஸில் இருக்கும். நம்ம அப்படியே போட்டோம்னா போட முடியாது, சும்மா ஒரு த்ரெட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கிறோம். நம்ம போட்டுட்டு நம்ம மிஷின் ரன் பண்ணுறோம். மிஷின் ரன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கைட் கேட்க வரைக்கும் வால்யூம் அப்புறம் இன்னும் ப்ளஸ் வால் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கிற திங்ஸை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுவும் ஆன் பண்ணிட்டு இது வந்து க்ளீன் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா இந்த பக்கம் போட்டோம்னா இந்த பக்கம் போட்டுட்டு இது ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா பில்லோஸு, நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பஞ்சு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது நம்ம ஷோஃபா யூஸ் பண்ணலாம். ஷோஃபாலாம் ஆமாம் மேம், டெடி பியர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோஃபாவில் வந்து ஒரு 2 inches வரைக்கும் ஃபுல்லாக டஸ்ட்டை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோம். பெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. அப்போ பில்லோஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பில்லோஸ் எல்லாம் நார்மலாக இது போல் எடுத்துக்கலாம். ஏன்னா பில்லோஸ் எல்லாம் வாஷ் பண்ண முடியாது இல்லைங்களா, மேலே இருக்கிற கவர் மட்டும் வாஷ் பண்ணுவீங்க, உள்ளே இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ண முடியாது இல்லைங்களா, அது எல்லாமே ஈஸியாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோஃபா யூஸ் பண்ணுவோம். இந்த கார்னரில் இருக்கிற டஸ்ட்டை எடுத்துக்கலாம். இது கிரில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் டோர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் தள்ளு இல்லைங்களா, அதுல அந்த அலுமினியத்து உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்படி போட்டு இப்படி எடுத்துக்கலாம். டேபிள் ஃபேனில் இருக்கிற சந்து இருக்கு இல்லைங்களா, இந்த சந்தில் இருக்கிற டஸ்ட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இந்த பிளைண்ட்ஸும் நம்ம பண்ணலாம் அதுலேயே? பண்ணலாம் மேடம், தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த அசசரிஸ் வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னா அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கீபோர்டு கிளீனர். ஓகேங்களா. இந்த கம்ப்யூட்டர் கீபோர்டு எல்லாமே இதில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மூலயமா. நெக்ஸ்ட் வந்து இது ஓப்பன் பண்ணி ப்ளோயரில் போடும்போது இது வந்து பலூன் ஹேர் ஃபில் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன இடத்துல எல்லாம் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து அவுட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளோயர் போட்டு ஏரோமைசர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிவிட்டு 2 நாப்தலின் பால்ஸ், இந்த ரச கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 கற்பூரம் போட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வால் பவுடர் வந்து ஒரு தண்ணியில் கலக்கிட்டு அதை வந்து ஒரு காட்டன் துணியில் நனைச்சி இது உள்ள போட்டுக்கலாம். இல்லை பர்ஃப்யூம் ஏதாவது பிடிச்சிருந்தா அந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் நனைச்சி இது உள்ள போட்டு 2 பால்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். 2 பால்ஸ் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்துட்டு ஸ்மெல் வந்தது. அந்த நாப்தலின் பால் போட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ண போது நல்லாவே ஸ்மெல் வந்துருந்தது. நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் அடைக்க வைப்போம் இல்லைங்களா, கபோர்டில்
பீரோ உள்ள அங்கெல்லாம் வந்து அடித்து விட்டோம்னா சின்ன சின்ன பூச்சிகளும் உள்ளே வராது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் அடித்து விட்டுடலாம். எங்கே அடிக்கக்கூடாதுன்னா நம்ம கேஸை மட்டும் கிச்சனில் மட்டும் அடிக்கக்கூடாது. கிச்சனில் அடித்தோம்னா என்ன ஆகுனா சப்போஸ் கேஸ் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இது அடிக்கும்போது ஃபயர் ஆகிடும். ஏன்னா இது உள்ள இருக்கிறது கெமிக்கல். அதனால வந்து அங்கே மட்டும் யூஸ் பண்ணாத மற்ற எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, கட் பண்ணி இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தது எல்லாமே ட்ரை. இப்போ நெக்ஸ்ட்டு வெட்டு பார்ப்போம். வெட்டு பார்க்கும்போது இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு த்ரெட் டைப் தான், இதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பேக்கை ரிமூவ் பண்ணிடணும். நம்ம எடுத்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே இதில் வந்துருக்கும் பாருங்க, இருக்குங்களா? இது வெளியே வந்து எதுவுமே தட்டிடலாம். 2 மந்த்துக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் பண்ணணும், மிஷினில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணால் இந்த கேஸ் கட்டர் வந்து கட் ஆகிடும். அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டஸ்ட் நல்லாவே தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாண்டு பட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வெளியே எடுத்து போயிட்டு ரிமூவ் பண்ணி வெளியே வாஷ் பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து நம்ம தொடச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலாக வெளியே எடுத்து கொட்டிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ண போகிறோம். வெட்டுக்கு ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி இருக்குது. இது வெட்டுக்கு போகிற ஃபில்டரு. இப்போ வந்து இது நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதில் போடும்போது நீங்கள் 2 in 1 2 பக்கமே போட முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 in 1 இந்த பக்கமும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். நீங்கள் 2 in 1. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் போட முடியும். இதில் சமமாக உட்கார்ற மாதிரி ஒரு பக்கம் தான் இருக்கும் இதில். அது வந்து இப்போ நம்ம நார்மலாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த பிளாக் எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் அந்த பேக் எடுத்துகிட்ட பிறகு இது ஒரு கேஸ் கட்டர் ஒன்று இருக்கும். அது வேணாலும் எக்ஸஸாக வேணாலும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மிஷின் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். எப்பவுமே ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளோயரும் செக்ஷனும் ஒரே மாதிரியே இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு நம்ம இந்த பக்கம் ஆரஞ்சு கொடுத்துருப்பாங்க, ஆரஞ்சு கலரு. அது வந்து இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துருப்பாங்க, ஆரஞ்சு கலர் லாக் கொடுத்துருப்பாங்க, வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு பார்க்கும்போது ப்ளோயரில் போட்டுக்கிறோம். ஏன்னா ஸ்ப்ரே ஜார். ஓகேங்களா? இது ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. எப்படி வேணுமோ நம்ம பூ போல் வேணும், இல்லை ஸ்ப்ரே வந்து அகண்டமாக வேணும், இல்லை ஷார்ப்பாக வேணும்னா இது முன்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரே வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளோயர் கனெக்ட் பண்ணதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃபிங்கர் வச்சு இங்கே க்ளோஸ் பண்ணோம்னா இங்கே வந்து தண்ணி வரும். அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். நம்ம கை எடுத்துட்டோம்னா வாட்டர் ஸ்ப்ரே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வரவே வராது. நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் வைக்கிற தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே ஆகும். ஓகேங்களா? இப்போ எங்கே வேணுமோ அங்கே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ வால் டைல்ஸ் வேணாலும் சரி, கிளாஸ் வேணாலும் சரி, கண்ணாடி இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஃப்ளோர் க்ளீன் பண்ணால் நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம். நீங்கள் நார்மலாக வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த இது வச்சு தான் துடைப்போம் இல்லைங்களா? நம்ம மாப்பு வச்சு துடைப்போம் இல்லைங்களா? மாப்பில் துடைக்கும் போது ஷேடாக கரெல்லாம் கீழே நிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ரொம்ப தண்ணி தேவைப்படும். இப்போ இங்கே க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி தேவைப்படும். ஆனால் இதில் வந்து அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. ஒரு 2 ஜக்கு தண்ணி இருந்தாவே போதும். நம்ம அதை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு சும்மா கையில் எடுத்து தெளித்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம தண்ணி எடுத்து மாப்பில் தண்ணி எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் துடைப்போம். ஓகேவா? அப்போ வந்து அந்த அழுக்கெல்லாம் அப்படியே நிற்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிடுறப்போ அங்கே வந்து தண்ணி நல்லா வந்து அந்த அழுக்கை கூட மிங்கிள் ஆகிடும், நல்லா ஊறிடும். இன்னும் லைட்ஸ் டெட்டால் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். அப்புறம் வந்து நம்ம மாஃப் பண்ணுறதுக்கு இந்த வைஃபர் இருக்குது. ஓகேங்களா? இது 2 வைஃபர் கொடுப்பாங்க. ஒன்று வந்து சின்னது ஒன்று இருக்கும், பெருசு ஒன்று இருக்கும். இந்த சின்னது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் கண்ணாடி, அப்புறம் கிளாஸஸ், டைல்ஸு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டைல்ஸில் ஓவர் சைடில் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாமே இதில் எடுத்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் சார். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு ஜக் தண்ணி அவர் வந்துட்டு ஊற்றுனாரு, அவ்வளோ வந்துட்டு அவர் வைப் பண்ணி எடுத்தாச்சு.
நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமராவில் கிளியராக தெரிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் மாஃபில் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் கீழே நின்றுடும். ஃபுல்லாகவே தேய்ச்சி மட்டும் தான் விடுவோம், அப்சர்வ் பண்ணி எடுக்க மாட்டோம். இதில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதில் பார்த்தீங்கன்னா வைஃபர் இருக்கும். இதுதான் அந்த வைஃபரு. ஓகேங்களா. இது வந்து கார் கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதே வைஃபர் தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நம்ம டயர்ஸ் எல்லாம் எந்த டேமேஜும் ஆகாது. இதில் எடுக்கும்போது என்னன்னா இந்த ரெண்டு வைஃபரும் 2 கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் தேய்ச்சிட்டே போவோம். இந்த வழியாக இந்த சந்து வழியாக ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். அப்போ அழுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வால் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாயிண்டிங் இருக்கும். ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கோடு மாதிரியா இருக்கும் இல்லைங்களா. அதில் நல்லா தண்ணி ஊறிச்சுன்னா நம்ம அதுவும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். புது டைல்ஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அது போல் மாறிடும். இதை எடுத்துட்டிங்கன்னா இதில் ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு சீக்கிரம் டேமேஜ் எல்லாம் ஆகாது. இது லைஃபே ஒரு 10 இயர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இந்த வைஃபருடைய லைஃபு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து நம்ம வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுற கன் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுற கன். இப்போ காரு, பைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம பார்க்கணுன்னாக்கா இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக போயிருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எது வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவோ அது மட்டும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சாரோடைய நம்பரு, அவருடைய நேம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய், தேங்க்யூ.